அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு துவாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த எந்த துவானா, இன்றைக்கி நம்மள மிக முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான சண்டை வருவதற்கு காரணமே இந்த ஷைத்தான் தாங்க. ஏன்னா ஷைத்தான் இப்லீஸ் சொல்கிறானா, யார் அதிகமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை மூட்டி விடுறாங்களோ, சண்டையிட வைக்கிறாங்களோ, அந்த ஷைத்தானுக்கு இப்லீஸ் சொல்கிறானா, சைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் சொல்கிறானா, நான் அவங்களுக்கு தான் முதல் பரிசு தருவேன் அப்படின்னு நடு கடலில் உட்காந்துன்னு அவன் அரியாசனத்தில் உட்காந்துன்னு டெய்லி மீட்டிங் போட்டு இரவு நேரங்களில் சொல்லுவானா. அப்படிப்பட்ட ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக தான் இந்த திக்கரை நான் இந்த துவாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த திக்கரை எப்போ ஓதணும், எப்படி ஓதணும், எந்த முறையில் ஓதணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். இந்த திக்கர் ஓடுவதன் மூலயமா, இந்த துவாவை ஓதுவதன் மூலயமா பிரிந்து வாழும் கணவன் மனைவி கூட ஒன்றாக சேர்ந்து வாழ்வாங்க இன்ஷா அல்லாஹ். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அல்லாஹ் தஆலா அதுபோல் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைப்பான். உங்கள் வீட்டில் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் அவர்களுக்காகவும் நீங்கள் இந்த துவாவை ஓதலாம். அல்லது உங்களை விட்டு கணவனோ மனைவியோ பிரிஞ்சு இருந்தாலும் அவர்களும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 16 தடவை நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு 3 தடவை ஸலவாத்து ஓதிக்கொள்ளுங்க. 16 முறை இந்த துவாவை ஓதுங்க. 3 தடவை ஸலவாத்து ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உடனே அந்த திக்கரின் மூலியமாக, நீங்கள் கேட்ட துவாவின் மூலியமாக உடனே சேர்த்து வைப்பான். உங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வாழ்நாள் முழுவதும் வராமல் அல்லாஹ் தஆலா அந்த ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க இந்த துவாவை பார்க்கலாம். யுஹிப்புஹும் வா யுஹிப்புனஹு வா இஸ்ஸலத்தின் அலல் முக்மினீன இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். திரும்ப உணர்முறை சொல்கிறேன் பாருங்கள். யுஹிப்புஹும் வா யுஹிப்புனஹு வா இஸ்ஸத்தின் அலல் முக்மினீன இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். இதுதாங்க இந்த துவா. இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 16 முறை ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நான் இந்த துவாவை தமிழ்லையும் போடுறேன், அரபிலையும் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஃபர்லான் தொழுகைக்கு பிறகும் 16 முறை ஓதிக்கிட்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உடனே உங்கள் துவாவை கபூலாக்கி பிரிந்திருந்த உங்கள் இருவரையும், கணவன் மனைவி இருவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.